இயேசு உன்னை ஆசீர்வதிப்பார், இன்று முதல் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார், இன்று முதல் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார், இன்று முதல் ஆசீர்வதிப்பார். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறவங்க, நான் அடிக்கடி அதான் கேட்பேன், சந்தோஷமா இருக்கிறவங்க ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எதை நோக்கி வந்திருக்கிறீங்களோ கர்த்தர் எல்லாவற்றையும் மறந்திருக்கிறவர். ஹல்லேலூயா. அவர் நல்லவர். நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே 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 ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் வேண்டாம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் வேண்டாம். புதிய காரியத்தை செய்வேன் என்றாரே, இப்பொழுது தோன்றும் என்றாரே. நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. என் நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா. நிச்சயமாகவே உன் நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா. நான் அநேக காரியங்களை குறித்து நான் ஐயா சொன்ன மெசேஜ் எடுக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு ஒரே ஒரு காரியத்தை உணர்த்தினார். இன்று ஆலயத்திலே யார் அதிகம் பேர் இருக்கிறோம்? பயப்படாமல் சொல்லுங்க. ஜென்ஸா லேடிஸா? ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஆமென். ஆனால் இந்த மகளிர்களுக்கு எவ்வளோ வேதனை துன்பங்கள் இருக்கும் என்று யாருக்கு தெரியாது? நாங்கள் கட்டின புருஷனுக்கே தெரியல, நமக்கு தெரிய சொல்கிறீங்களா? யாருக்குமே தெரியாது. ஏன்னா லேடிஸ் என்றைக்குமே வெளியில் சொல்ல மாட்டாங்க, தங்களுக்குள்ளே பூட்டி வைத்துக் கொள்வார்கள். அல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாம். லூக்கா எழுதிய புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 41 முதல் 48 வரை. அப்பொழுது ஜெபாலய தலைவனாகிய யவிரு என்னும் பேருள்ள ஒருவன் வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து 12 வயதுள்ள தன்னுடைய ஒரே குமாரத்தி மரண அவஸ்தையாயிருந்தபடியால் தன் வீட்டிற்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டான். அவர் போகையில் திரளான ஜனங்கள் அவரை நெருக்கினார்கள். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும் பாடுள்ளவளாய் இருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்து ஒருவனாலும் சொஸ்தமாகாததிருந்த ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று. ஹல்லேலூயா. இங்க ஒரு மகளை குறித்து நம்ம பார்க்கிறோம். யார் அவங்க? பெரும்பாடு உள்ள ஸ்திரீ. யோசிச்சு பாருங்களேன், அது எவ்வளவு வேதனைக்குரிய காரியம் தெரியுங்களா? அதாவது நம்ம கிச்சனில் ஒர்க் பண்ணும்போது லைட்டாக கையில் ஒரு கத்தி கட் பண்ணால் கூட பிளட் வந்து நம்ம தாங்க முடியாது. இந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீ எத்தனை வருஷமாய்? 12 வருஷமாய் அவன் அவதிப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. இங்கே பார்க்குறோம், யபிரோட மகனுக்கு 12 வயது. ஆனாலும்
இந்த பெரும்பாடு உள்ள அந்த மகளுக்கு எத்தனை வருஷம் ஆகுது? 12 வருஷமாய் இந்த பாடுகளை அவ என்ன பண்றாங்க? அனுபவிச்சு கொண்டு வராங்க. அதோட வேதனை என்ன தெரியுமா? உடல் முழுவதும் அவர்கிட்ட நமக்கு யாரும் நெருங்க முடியாது. நீங்கள் யாராவது தான் தெரியும், எங்கள் வீட்டில் எங்கள் பாட்டி அப்படி இருந்திருக்கிறாங்க. ஒரு ஸ்மெல் வரும், அவர்கள் யாரும் கேர் பண்ண முடியாது, அவர்கிட்ட யாரும் போக மாட்டாங்க, அவங்களை யாரும் தொட மாட்டாங்க. ஏன்னா அவங்க எழுந்து நிற்க முடியாதபடி அவ்வளவு வேதனையாக இருக்கும். அப்படியாப்பட்ட மகள் ஒரு முடிவு பண்ணுறாங்க. மத்தேயு, மார்க்கு, லூக்காவில் சொல்லும் பொழுது அவர்கள் குறித்து பார்க்கும் பொழுது இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்க. யோசிச்சு பாருங்களேன். நமக்குள்ள அநேக காரியங்கள் உண்டு. நம்ம அநேக ஊழியக்காரர்கள் ஆசீர்வாதங்களை குறித்து மாத்திரமே பேசிக்கொண்டு போகிறாங்க. ஆனாலும் கூட நான் இன்று உங்களோடு பேச போகிற காரியம் இது எவ்வளோ பெரிய வேதனையான விஷயத்தில் கூட அவங்க என்ன பண்ணாங்க? கர்த்தரை தேடினாங்க. ஹல்லேலூயா. நாம் கூட சின்ன ஒரு பலவீனப்பட்டிருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? ஆலயத்திற்கு போவதற்கு எனக்கு ஒரு காய்ச்சலாக இருக்குது, சளியாக இருக்குது, நான் என்ன பண்ண மாட்டேன், ஆலயத்துக்கு நான் நெக்ஸ்ட் வீக் வரேன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? குழந்தைகளை மட்டும் அனுப்பிடுவோம். ஆனாலும் இந்த மகள் 12 வருடமாய் தான் படுகிற மரண அவசிய மத்தியிலும் வேதம் அழகாய் சொல்லுகிறது, தன் தேவனை அவன் என்ன பண்ணல? தேடுவதில் அவங்க விட்டு போகலை. அவங்க ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. மார்க்கில் எப்படியாய் சொல்லுகிறது, அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாலுள்ள ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவர்களை எல்லாவற்றையும் செலவழித்து சற்றாகிலும் குணமாகலை. எல்லா டாக்டர்ட்டையும் போயிட்டாங்க. இருந்த ஆசையில் எல்லாவற்றையும் செலவழித்து என்ன பண்ணல? கொஞ்சம் கூட இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. சற்றாகிலும் அவங்க என்ன பண்ணல? குணமடையலை. யோசிச்சு பாருங்களேன். அவங்களை கணவன் கைவிட்டு இருப்பார், பிள்ளைகள் அவங்களை பார்க்காம ஒரு கேரிங் இல்லாமல் போயிருப்பாங்க. அந்த ஒரு மகள் மட்டும் 12 வருடமாய் அந்த வேதனோடு மத்தியிலும் கூட ஆண்டவர் எங்கே போதிக்கிறாரோ, அவர் எங்கே இருக்கிறாரோ அவர் பற்றி கேள்விப்பட்டு அவரை காண வேண்டும் என்று வாஞ்சியோடு காத்து கொண்டிருந்தாங்க. ஹல்லேலூயா. நாமும் கூட அநேக காரியங்களிலே நமக்கு வருகிற சின்ன பிரச்சனை கூட ஆண்டவரை மறுதலித்து அவரை தேடாமல் போய் கொண்டிருக்கிறோம். எதுக்கு உங்களுக்கு இந்த கதை எல்லாருக்கும் தெரியும். நான் எதற்கு உங்களை ஞாபகப்படுத்துறேன்னா, இந்த மகளோடைய நம்ம கொடுமையான ஒரு வேதனை நமக்கு வந்துட்டு 12 வருஷமாங்க, 12 வருடமாய் உடலிலிருந்து உதிரப்போக்கு போய்கொண்டே இருக்கிறது. அதை மீட் அவுட் பண்ண முடியல. உதிரப்போக்கு போய்கொண்டே இருக்கிறது. அவளால் எழுந்து கூட நிற்க முடியாதபடி அவள் என்ன பண்ணுறாங்க? பலவீனப்பட்டு போயிருக்கிறாங்க. அந்த பலவீன மத்தியிலும் கூட அவள் நம்ம இயேசுவை கேள்விப்படுறாங்க. அந்த அதிகாரம் முள்ளு பார்த்தீங்கன்னா, அந்த லூக்கா 8:34 ஓடி போய் பட்டணத்திலும் சுற்றுப்புறங்களிலும் அவரை இயேசுவை பற்றி அறிவித்தார்கள். அந்த அம்மா ஒரு திட்டம் வச்சுட்டாங்க, ஒரு தீர்மானம் பண்ணிட்டாங்க. அந்த அம்மா, ஏகப்பட்ட வைத்தியத்தை நான் போயிட்டேன், பணத்தை செலவு பண்ணிட்டேன், என் சொத்துக்களை எல்லாவற்றையும் வித்துட்டேன், ஆனால் என்ன பண்ணல? குணம் கிடைக்கல. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். ஒருவேளை நம்ம குடும்பத்திலேயோ நம்ம சொந்தங்களிலோ இந்த மாதிரி வியாதி உள்ளவர்கள் நம்ம சமூகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. நாம் அவர்களுக்காக பாரப்பட்டு ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை அதுக்காக தான் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். கிறிஸ்தவர்களுக்கும் வேற்று மதத்திற்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. ஹல்லேலூயா. வேற்று மதத்தார் தான் உண்டு, தன் வாழ்க்கை உண்டு போய் கொண்டு இருப்பாங்க. ஆனால் கிறிஸ்தவர்கள் மாத்திரமே தனக்காகவும் அயலாருக்காகவும் ஜெபிக்கிறவர்களாய், முழங்கால் போட்டு முட்டி போட்டு அவர்களுக்காய் மன்றாடுகிறவர்களாய் இருக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படிதான் சொல்லுகிறாரு. அந்த மகள் இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறார். அதே லூக்கா 8:39 சொல்றாங்க, இயேசு தனக்கு செய்தவை எல்லாவற்றிலும் அந்த பிசாசு பிடிச்ச பையன் என்ன பண்றாங்க? எங்கும் போய் பட்டணத்து எல்லாவற்றிலும் இயேசுவை பற்றி பிரசாவப்படுத்தி கொண்டிருக்கிறார். அப்ப அந்த அம்மா ஒரு திட்டம் வச்சுட்டாங்க. என்ன பண்றாங்க? எவீரு அந்த ஜெபத்தலன் வீட்டுக்கு யார் வரப்போறாரு? ஏசப்பா அந்த வழியை தான் போறாரு. எப்படி சகேயு அத்தி மரத்தில் மேலே ஏறி கொண்டு இருந்தாரோ, இந்த அம்மா ஒரு தீர்மானம் பண்ணிட்டாங்க. நீங்க ஒரு தீர்மானம் பண்ணிட்டீங்களா? ஏசப்பாவை நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? அழைத்து கொண்டு போக போறோம். நம்ம வியாதிகளில் எல்லாவற்றையும் அவர் நம்மளோடு வரப்போகிறார். அது எல்லாவற்றையும் குணமாக்க போகிறார். குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவை கர்த்தர் இன்று உங்களுக்கு கொண்டு வரப்போகிறார். நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? அந்த மகளை போல நாம் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. அவ இயேசுவை பற்றி கேள்விப்படுறாங்க. அப்போ அவர் சொல்றாங்க, வேதம் சொல்லுகிறது, அவர் வஸ்திரத்தை தொட்டவர்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க? சுகமடைந்தார்கள் என்று அது தன்னுக்குள்ளே ஞாபகப்படுத்துறாங்க.
ஒரு பிளான் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன பண்ண போகிறாங்க? அவங்க வஸ்திரத்தை எப்படியாவது நான் ஓரத்தையாவது தொட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? சுகத்தை பெற போகிறேன். ஹல்லேலூயா. அந்த அம்மா கிளம்புறாங்க. லேவியராகமம் 25:15 25 26 சொல்லுகிறது. லேவியராகமம் 15 25 23 வாசிச்சு பாருங்க. இப்படிப்பட்ட பெரும்பாடு உள்ளவர்கள் ஜெப ஆலயத்திற்கோ எந்த ஆசரிப்பிலும் திருவிழாக்களிலும் கலந்து கொள்ளக்கூடாது. அல்லேலூயா. எவ்வளோ ஒரு வேதனையான விஷயம் பார்த்தீங்களா? பட்டணத்தில் அவர் புறம்பா இருக்கணும். எந்த விதமான ஆலய பணிகளிலே, திருவிழாக்களிலே, ஜெபாலயத்திலே, வேண்டுதல்களிலே அவங்க என்ன பண்ணக்கூடாது? கலந்து கொள்ளக்கூடாது. அப்படியெல்லாம் அவர் என்ன பண்ண வச்சாங்க? அவங்களை ஒதுக்கி வைத்தார்கள். அந்த அம்மாவுக்கு அந்த வியாதி பெரிய விலையுமே தெரியல. 12 வருஷம் நான் வியாதியோடு இருந்தேன், அப்போ கூட கஷ்டப்படலை. என்னை எல்லாவற்றையும் வைத்து என்னை ஒதுக்கி வச்சாங்களே, அந்த நிலை அவங்களை என்ன பண்ணிச்சு தெரியுமா? அவர்களை வேதனைக்குள்ளாய் ஆக்கியது. ஹல்லேலூயா. அவர் வேதனைக்குள்ளே ஆக்கியது. இந்த உலகம், இந்த சமூகம் என்ன பண்ணிட்டு ஒரு இடத்துல வைக்காமல் என்னை முடங்கி போய் வைத்து விட்டது. என் தேவனை ஆராதிக்க என் ஆலயத்திற்குள்ள பிரவேசிக்க விட மாட்டாங்க, ஒரு பொது சபைக்குள்ள வரமாட்டாங்க, ஒரு திருவிழாக்களை என்னால் கலந்து கொள்ள முடியல என்று அந்த அம்மா பயங்கரமான ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில் என்ன பண்றாங்க? வேதனைப்பட்டவர்களா இருக்கிறாங்க. ஒரு முடிவு பண்ணாங்க. அந்த அம்மா என்ன நடந்தாலும் நடக்கட்டும், அந்த வியாதியோட கொடூரம் நான் எப்படியாவது நான் சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு இந்த வழியே வருகிறார், அவர் வஸ்திரத்தை தொட போறேன், நான் சுகமடைய போறேன் என்று தன்னைத்தானே திடப்படுத்தி கொண்டு ஒரு தீர்மானம் எடுத்தாங்க. நடந்து என்ன தெரியுமா? கூட்டத்திற்குள் சென்றாங்க. ஹல்லேலூயா. எந்த கூட்டத்திற்குள்ளே, எந்த ஜெபாலயத்துக்குள்ளே அவர்களை உள்ளே போகக்கூடாது என்று சொன்னார்களோ அதே கூட்டத்திற்குள்ள அந்த அம்மா என்ன பண்றாங்க? போறாங்க. போயிட்டு அந்த கூட்டத்தின் மத்தியிலே உள்ளே போறாங்க. அவருடைய வஸ்திரத்தை தொடுறாங்க. தொட்ட உடனே அவர் உதிரம் நின்று போயிட்டு. ஹல்லேலூயா. என்ன கேட்குறாங்க? 44 வாசிக்கலாம். லூக்கா 44. அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று. ஹல்லேலூயா. என் தேவன் குணமாக்கும் தேவன், என் தேவன் சுகம் கொடுக்கும் தேவன், என் தேவன் அற்புதங்கள் செய்கிறவர், அவர் அதிசயங்களை செய்கிறவர். நீ எந்த நிலைமையில் இருந்தாலும் உன் நிலைமையை அவர் பார்ப்பவர் அல்ல, உன் நிலைமையில் இருந்து உன்னை தூக்கி எடுத்து உன்னை அமர பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. அவங்க வஸ்திரத்தை தொட்டாங்க, அந்த அம்மாவோட உதிரப்போக்கு நின்று போயிட்டு. ஹல்லேலூயா. அவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் வந்திருக்கு யோசிச்சு பாருங்க. 12 வருடமாய் எப்படியாப்பட்ட டாக்டர் சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு டாக்டர்கிட்ட போயிருப்பாங்க, அந்த டாக்டர்கிட்ட சரியா குணமாகலன்னு வேற ஒருத்தர் ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. இவரை விட நல்ல டாக்டர், நல்ல டாக்டர், நல்ல டாக்டர், எல்லா விதமான சொத்துக்களை எல்லாவற்றையும் விற்று அவர்களுக்கு கொஞ்சம் கூட சுகம் கிடைக்கல. மாறாக ₹1 செலவில்லை. கூட்டத்தில் உள்ளே போனாங்க, அப்பாவோட தொங்கலை வஸ்திரத்தை தொட்டாங்க, அவர் சுகம் கெடுத்தாங்க. ஹல்லேலூயா. அவர் வஸ்திரத்தை தொங்கலை தொட்டவுடன் அவர்களுக்கு சுகம் கிடைத்தது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாங்க, திரும்ப உடனே ஏசப்பா சொல்றாரு, என்னிடத்திலிருந்து என்ன போட்டுதான்? ஒரு வல்லமை புறப்பட்டது. ஹல்லேலூயா. அந்த வல்லமைகளை பெற்றுக்கொள்ள தான் நம்ம வந்திருக்கிறோம். ஆமென். நம் தேவாதி தேவன் இந்த ஆலயத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது, நீங்கள் பாடும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது இடத்துல உலாவிக் கொண்டு இருக்கிறவராய் நம்மோடு இருக்கிற தேவன் வல்லமை உள்ளவர். அவர் வஸ்திரத்தை தொட்ட பொழுது அவர்களுக்கு எப்படி சுகம் கிடைத்ததோ அவர் உங்களையும் இன்று மீட்டெடுக்க இந்த இடத்துல வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் தீர்மானம் செய்ய வேண்டியது எல்லாமும் ஒரே ஒரு காரியம்தான். உலகம் உங்களை எப்படி வேணா சொல்லட்டும், உங்க பக்கத்தில் இருக்கிறவங்க எப்படி வேணா சொல்லட்டும், உங்கள் குடும்பம், உங்க பிள்ளைகள் எப்படி வேணா சொல்லட்டும், நீங்கள் எடுக்க வேண்டிய தீர்மானம் ஒன்னே ஒண்ணுதான். என் தேவனை பார்ப்பேன், அவரை கரத்தை பிடிப்பேன், நான் அழைத்து கொண்டு செல்வேன். ஹல்லேலூயா. அந்த மகள் அப்படிதான் என்ன பண்ணாங்க? தேவனோடு போனாங்க, அவங்கள தொட்டாங்க, ஒரு சுகத்தை பெற்றாங்க. கடைசியாய் அந்த அம்மா சொல்றாங்க, எனக்கு இருந்த வியாதி, இந்த வியாதி இருந்தது, நான் தேவனுடைய வஸ்திரத்தை தொட்டேன், என்ன பண்ணாங்க? எனக்கு சுகம் கிடைத்தது என்று அந்த இடத்திலே தேவனை
மகிமைப்படுத்துறார். ஹல்லேலூயா. நாம் வேண்டிக்கொள்ள காரியம் எல்லாம் வரும்பொழுது கர்த்தர் நம்ம என்ன பண்ணுவாராம், எல்லா விதமான நம்மளை இக்கட்டிலேருந்து அவர் நம்மளை பாதுகாத்து நம்மளை உயர்த்தி வைக்கிற தேவன் நம் தேவன் ஒருவர் மாத்திரமே. ஹல்லேலூயா. நீங்கள் எங்கே போனாலும் கூட இந்த நிகழ்ச்சியானது எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது பாலஸ்தீனத்தில் உள்ள கப்பர்நாகூமிலே நடக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் லேகியோன் பிசாசு, அந்த லேகியோன் அந்த பையனை அந்த பிசாசு விலக்கின பிறகு அடுத்த காரியங்களே அநேக அற்புதங்களையும் அதிசயங்கள் லூக்கால வாசிக்கும் பொழுது இந்த இரண்டு, அதாவது இந்த ஃபஸ்ட்டு இந்த அம்மா பெரும்பாலுள்ள ஸ்திரீ அவர்களை குணமாக்கணும் பொழுது அதோட சந்தோஷம் யாருக்குமே இருக்காது. ஏன்னா அந்த வியாதியில் அடிபட்டு நம்ம எழுந்திருக்கவங்களுக்கு மாத்திரமே அதோட வேதனை என்னான்னு தெரியும். ஒருத்தனுக்கு கடனாளியாய் வாழ்ந்து அவன் ஆஸ்வதிக்கப்பட்டு அவன் உயர்த்தின பொழுது தான் அந்த கடவுளோட அருமை அவனுக்கு தெரியும். இங்கே கூட இந்த அம்மா 12 வருடமாய் படாத கஷ்டப்பட்டு எல்லாராலையும் கைவிடப்பட்ட நிலைமை, இந்த சமூகம் ஒடுக்கப்பட்ட நிலைமை, எல்லாவற்றிலும் அவள் தேவனை மகிமைப்படுத்துவதற்காக, நம் கர்த்தரை பார்ப்பதற்காக, தேவாதி தேவன் நம்ம இயேசுவை பார்ப்பதற்காக தன்னை தயார்படுத்தி கொண்டாங்க. ஹல்லேலூயா. வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது, நீங்கள் என்னை கூப்பிடும் பொழுது நான் உங்களோடு நான் உலாவேன். ஹல்லேலூயா. அவர் நமக்காகவே மரித்து நமக்காகவே வாழ்வதற்காகவே அவர் எழுந்து வந்த தெய்வம். ஆமென். அவர் கர்த்தர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய் நம்மோடு இருக்கிறார். யோசிச்சு பாருங்களேன், 12 வருடம் டாக்டர் எல்லாம் கைவிட்டு போனாங்க. ஆனால் யார் கைவிடலை? நம்ம இயேசப்பா கைவிடலை. இந்த வேலையில் கூட நீங்கள் அநேக காரியங்களை குறித்து வந்திருக்கலாம். யார் உங்களை என்ன சொன்னாலும் அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. இன்று யாருக்கு நீங்கள் வேலை இல்லாதபடி இங்கே வந்திருக்குல்ல, இதோ ஒரு தாகத்தோடு, இதோ ஒரு நோக்கத்தோடு என் தேவனை பார்ப்பதற்காக நீங்கள் வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் எப்படி அந்த மகளுக்கு எவ்விதமான நெருக்கத்தின் மத்தியிலும் ஒரு ஒடுக்கப்பட்ட நிலையிலும் கூட அவர்கள் சுகத்தை கொடுத்து அவர் தேவனை மகிமைப்படுத்த வைத்தாங்களோ, அதே போல் கர்த்தர் உங்களை முன்னிலைமையை பார்க்கலும் பின்னிலைமையிலே உங்களை உயர்த்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. நாம் என்ன செய்யணும்? அவரோடு வாஞ்சியாக இருக்கணும். அவரை தேடுவதிலே முதலிலே கவனமாக இருக்கணும். உலகத்தில் அநேக காரியங்கள் நமக்கு உண்டு. ஆனாலும் நம்ம என்ன பண்ணணுமா? ஆண்டவரோடு சஞ்சரிப்பதிலே, ஆண்டவரோடு பேசுவதிலே நம்ம என்ன பண்ணணுமா? அவருக்கு நிகர் வேறு யாரும் இல்லைங்க. அவருக்கு நிகர் யாரும் இல்லை. ஏன் தெரியுங்களா? நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த பெரும்பாடுங்கிறது அது எவ்வளோ வேதனையான விஷயம் தெரியுமா? ஒரு ரூமில் அந்த அம்மா, எங்கள் பாட்டி அப்படி தான் வச்சுருந்தாங்க. அந்த ரூமுக்குள்ள உள்ளே கூட யாரையும் அனுப்ப மாட்டாங்க. ஜென்ஸ் போகக்கூடாதுங்குவாங்க. அவங்க மாத்திரமே எழுந்து குளித்து அந்த ட்ரெஸ்ஸை அவங்களே வாஷ் பண்ணி போட்டு திரும்ப மற்ற ட்ரெஸ்ஸோடு அதை கலக்காதபடி தனியாக போட்டு அதை எடுத்து திரும்ப காய வச்சு அதே உடைய அங்கே உடுத்தி சாப்பாடு கூட வெளியில் தான் கொடுப்பாங்க. அப்படியாப்பட்ட சூழ்நிலை இருந்த அந்த மகள் ஆண்டவர் அந்த வஸ்திரத்தை தொட்டாங்க. அவங்க யோசிக்கலை, நம்மளை என்ன பண்ணலை, கூட்டத்திற்கு போகக்கூடாது என்று ஆதியாகமம் எல்லாமே சொல்லுகிறது, ஆகமங்கள் சொல்லுகிறது. ஆனாலும் தன் வேதனை நிமித்தம் அந்த மகள் அந்த இடத்திலே போனார். என் தேவாதி தேவனை அவரோட வஸ்திரத்தை தொட்டார். கர்த்தர் ஒரு சுகத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. நாம் எத்தனை பேர் அந்த மாதிரி சுகத்தை கேட்க அவளோடு வந்திருக்கிறோம்? அவர் தேவன் நல்லவரும் எல்லாவற்றும் செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மோடு இருக்கிற தேவன், நம்மளை ஒரு நாளும் வெட்கப்படுத்தாதபடி செய்கிற தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் அந்த மகளை போல ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆமென். நாம் ஒரு தீர்மானம் எடுக்கணும். எத்தனை விதமான உங்களுக்கு இடர்கள் வந்தாலும், யார் உங்களை அப்படி முடியாது, உன்னால் ஜெபத்தால் ஜெபித்த உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது சொன்னாலும் கூட என் கர்த்தர் என்னோடு இருக்கிறாள் என்று நம்ம என்ன பண்ணணும்? ஒரு வாஞ்சையை கொண்டு வரணும். ஹல்லேலூயா. உன்னை காக்கும்படிக்கு உன்னோடு இருக்கிறேன், உன்னை காக்கும்படிக்கு உன்னோடு இருக்கிறேன். மகனே மகளே, உன்னை காக்கும்படிக்கு உன்னோடு இருக்கிறேன், உன்னை காக்கும்படிக்கு உன்னோடு இருக்கிறேன். மகளே மகனே,
உன்னை காக்கும்படிக்கு உன்னோடு இருக்கிறேன். உன்னை காக்கும்படிக்கு உன்னோடு இருக்கிறேன். பயப்படாதே, உனக்கு துணையாயிருப்பேன். கலங்கிடாதே, நான் ஓடுவேன். பயப்படாதே, உனக்கு துணையாயிருப்பேன். கலங்கிடாதே, நான் ஓடுவேன். நான் காத்தவரே, இனிமேலும் காத்திடுவேன். நான் காத்தவரே, இனிமேலும்
நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னோடு இருக்கிறேன். யாரோடு இருக்கிறாங்களா? அவர் நம்மோடு இருக்கிறார். லூக்கா 8 பார்த்தோம், அந்த அம்மா நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்ட நிலைமையில கூட என் தேவாதி தேவனை அவர் மகிமைப்படுத்த அந்த கூட்டத்திற்குள்ள வந்தாங்க, தேவனை தொட்டாங்க, சுகத்தை பெற்றுக்கொண்டாங்க. ஹல்லேலூயா. இரண்டாவது அதே லூக்கா 13ஆம் அதிகாரம் 10-17 வசனங்கள் சொல்லுகிறது. ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெபாலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். ஆமென். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவு நிமிரக்கூடாத கூனியா இருந்தாள். ஆமென். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். ஹல்லேலூயா. என் தேவன் உங்கள் வேதனைகளை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர். ஹல்லேலூயா. அந்த இடத்துல பார்த்தோம், லூக்கா 8ஆம் அதிகாரத்திலே தேவனை தேடி அந்த மகள் என்ன பண்ணாங்க? கூட்டத்திற்குள்ளே சென்று அவருடைய வஸ்திரத்தை தொட்டு சுகத்தை பெற்றுக்கொண்டாங்க. ஹல்லேலூயா. ஆனா இந்த மகளுக்கோ அழைப்பு என் தேவனிடத்திலிருந்து வருகிறது. ஹல்லேலூயா. இயேசுவினிடத்திலிருந்து அவருக்கு அழைப்பு வருகிறது. எனக்கு அருமையானவர்களே, இந்த இடத்திலே அமர்ந்திருக்கிற உங்களை ஆண்டவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. என் மகள் இந்த நோக்கத்தோடு அமர்ந்திருக்கிறாங்க, இந்த வியாதிகள் மத்தியில் அமர்ந்திருக்கிறாங்க, இந்த கடன் பிரச்சனை மத்தியிலும் ஒரு பலவீனப்படுத்தும் ஆவியின் மத்தியிலும் இந்த இடத்திலே அமர்ந்திருக்கிறாங்க. அவர் உன்னை அழைக்க போகிறார். ஹல்லேலூயா. நீ ஆவலோடு இருக்கும்போது கர்த்தர் தம்மிடம் உன்னை அழைத்து கொண்டு வருவார். ஹல்லேலூயா. இங்க பார்க்கிறோம், 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாங்க. அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாக இருந்தாங்க. ஹல்லேலூயா. வேதம் அழகாய் சொல்லுகிறது, இவருக்கு பிறவியிலே வந்த வியாதி அல்ல. ஹல்லேலூயா. அவள் பிறக்கும் பொழுது வந்த வியாதி அல்ல, 18 வருஷமாய் சாத்தான் கட்டி வைத்திருக்கிறான் என்று ஏசப்பா என்ன பண்ணாங்க? அதை உணர்ந்து கொண்டாங்க. நாமும் கூட ஒரு சில காரியங்களிலே நாமும் சிக்குண்டவர்களாய், வாலிப பிள்ளைகள் எல்லாவற்றையும் நம் கண்களுக்கு ஏற்ற வகையால் நாம் என்ன பண்றோம்? நாம போய் சிக்கிக் கொள்ளுகிறோம். அதில் அடிமைப்பட்டு கொண்டு ஒவ்வொரு நாளும் வெளியிலே வர முடியாதபடி பலத்தை நம்ம என்ன பண்றோம்? வேதனைகள் மத்தியில் மாற்றிக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் அதை உற்று நோக்கி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் ஜெப ஆலயத்திலே அவர் என்ன பண்றாங்க? உபதேசித்து கொண்டு இருக்கும் பொழுது 18 வருடமாய் ஒரு அம்மா கூனியாய் அந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறாங்க. ஒருவேளை இந்த சபையிலே, இந்த ஆலயத்திலே யாராலும் நீங்க இருக்கலாம். அநேக நாள் நீங்க பலவீனப்பட்டு இருக்கலாம். கர்த்தரை தேடி தேடி நீங்கள் ஒருவேளை மனம் சலிப்புக்கு உண்டாயிருக்கலாம். என் தேவன் ஒரு நாளும் எப்போதான் எனக்கு விடுதலை கொடுப்பார், எப்போதான் எனக்கு சுகம் கொடுப்பாருன்னு சொல்லி நீங்க வேதனையோடு அமர்ந்து கொண்டு இருக்கலாம். ஐயா ஜெபம் பண்ணுவாங்க, உங்கள் விசுவாசம் மாத்திரமே அதை ரட்சிக்கும். ஹல்லேலூயா. ஊழியக்காரை வைத்திருப்பது உங்களுக்காக ஜெபிப்பதற்கும் உங்களுக்கு சுகம் கொடுப்பதற்காகவும் மாத்திரமே. ஆனா அந்த சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்களும் விசுவாசித்தால் மாத்திரமே அதை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. நீங்கள் ஜெபித்து 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 நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, எல்லாவற்றுக்கும் நான் முடிவை கொண்டு வருவேன். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. இந்த இடத்திற்கு உங்க சுகத்திற்காக வந்திருக்கிறீங்களோ, இல்ல பாதிக்கப்பட்டவர்கள், வியாதிப்பட்டவர்கள் உங்கள் வீட்டிலோ அருகாமையில் இருக்கிறார்களோ அவர்களுக்காக நீ ஜெபிக்க வந்திருக்கிறீங்களோ, என் தேவன் உங்கள் வாஞ்சையை அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, அந்த அம்மாவை அழைத்து கொண்டு வா. 18 வருஷம் அந்த அம்மா கூனியாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த அம்மாவோட பெயர் மறைஞ்சு போச்சு. ஒரு மகள் என்று சொல்லும் பொழுது
18 வயசை தாண்டின பிறகு தான் அவங்க என்ன பண்றாங்க, ஒரு காலேஜ் வயசு போகும்போது ஒரு மகள் என்று ஒரு அம்மா என்ற ஸ்தானத்துக்கு வராங்க, அடால்ட்டை தாண்டுறாங்க. அப்ப சிறு வயதுல அந்த அம்மாவுக்கு அந்த வியாதி இல்லை. அந்த அம்மா ஆலயத்திற்கு போயிருப்பாங்க, தன் தோழிகளோடு விளையாடி கொண்டு இருப்பாங்க, அநேக காரியங்களிலே ஈடுபட்டு கொண்டு இருப்பாங்க. ஆனா இந்த 18 வருடம் வியாதிப்பட்டு இந்த ஆலயத்திற்கு அமரும் பொழுது அந்த அம்மாவோட பெயர் மறைந்து என்ன சொல்றாங்க, கூனி என்று அழைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நம்மளை கூட சர்ச்சில் யாராவது ஏதாவது ஒரு பேர் சொல்லி கூப்பிட்டுட்டா அந்த சர்ச்சுக்கே நம்ம என்ன பண்ண மாட்டோம், அவங்க இருக்கிற வரைக்கும் நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவோம், கோச்சிக்கிட்டு போயிடும். ஆனால் அந்த அம்மாவுக்கு எவ்வளோ கஷ்டம் யோசிச்சு பாருங்களேன். வேதமே அந்த அம்மாவை நிமிர்ந்து நடக்கக்கூடாதபடி கூனியா இருந்தாலும் சொல்லி கூனில் தான் சொல்கிறாங்க. ஆமென். அந்த அம்மாவோட பேருக்கு அங்கே தெரியல. எவ்வளோ பேர் அவங்கள பழகினவர்கள் எல்லாருமே என்ன சொல்லியிருப்பாங்க, அந்த அம்மா கூனின்னு தான் கூப்பிட்டுருப்பாங்க. ஆனாலும் அந்த அம்மா ஒரு நாள் வேதனைப்படலை. ஆண்டவரை தேடுவதற்காக ஒவ்வொரு முறையும் ஜெப ஆலயத்திற்கு தேவனுடைய கர்த்தருடைய இயேசுடைய உபதேசங்களை எல்லாவற்றையும் கேட்பதற்காக அந்த ஆலயத்திற்கு போய்கொண்டே இருந்தாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த அம்மாவை கண்டாங்க. அந்த அம்மா என்ன பண்ணாங்க, அந்த அம்மாவை கிட்ட அழைச்சு கொண்டு வராங்க. அந்த அம்மாவை கொண்டுட்டு வாங்க, கொண்டுட்டு வந்தாங்க. எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. ஒரு சத்ருவோட கட்டை என் தேவனால் மாத்திரமே உடைக்க முடியும். ஹல்லேலூயா. ஸ்திரியே, உன் வேதனை நீங்கி நிசுகமாயிருப்பாய். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற காரியம். அன்னைக்கு அந்த அம்மா ஏசப்பாவை தேடி போனாங்க. இன்னைக்கு அதே ஏசப்பா அந்த மகளை அழைத்தவர் உங்களை தேடி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு என்ன சுகம் வேணும், உங்களுக்கு எதுல ஒரு விடுதலை வேணும், எல்லாவற்றிலும் ஆண்டவர் சுகம் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வாரமும் வரும்பொழுது அவர்களுக்கு ஒவ்வொரு வாரமும் ஏமாற்றம் தான். இன்னைக்கு சுகம் கிடைக்கல, அடுத்த வாரம் கிடைச்சிடும், அடுத்த வாரம் கிடைச்சிடும். அப்படியே 18 வருடங்கள் கடந்து போயிட என் தேவன் அங்கு வந்தார். அம்மாவோட வியாதியை கண்டார், அவங்களை அழைச்சாங்க, சுகத்தை கொடுத்தாங்க. ஹல்லேலூயா. அவர் சாத்தான் கட்டுகளை உடைத்தெறிந்தார். ஒரு கட்டுண்ட வாழ்க்கையிலிருந்து என் தேவன் ஒரு விடுதலையை கொடுப்பவர் நம்மோடு இருக்கிறார். எது குறித்தும் கலங்காதபடி அவருடைய பாதத்திலே அமர்ந்திருந்தால் உன் கண்ணீரை எல்லாவற்றும் அவர் ஆனந்த களிப்பாய் மாற்றுவார். அன்று அன்னாளின் கண்ணீருக்கு கர்த்தர் அவர் ஜபத்தையும் விடுதலை கொடுத்தார். அதே போல நாம் என்ன நோக்கத்தோடு நாம் கண்ணீரோடு வந்திருக்கிறோமோ அவர் எல்லாவற்றையும் மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த 2 அம்மாவும் லூக்கா 13:12-13 இப்படியாய் சொல்லுகிறது. இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தம் கைகளை வைத்தார். ஹல்லேலூயா. இது எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியங்க. அந்த அம்மா தேவனை தொடக்கூடாதபடி அந்த பெரும்பாடுள்ள அந்த மகள் அவருடைய வஸ்திரத்தை தொட்டு சுகத்தை கெடுத்தது. ஆனால் இந்த அம்மா கடிச்ச லக்கு பாருங்க, என் தேவனே அவர் மேலே கையை வைத்து அவங்களுக்கு சுகம் கொடுத்தாங்க. ஹல்லேலூயா. அவர் சுகம் கொடுக்கும் தேவன், அவர் நம்மோடு இருக்கிறார். இந்த லூக்காவில் நீங்க வீட்டில் வாசிச்சு பாருங்க. ஒன்று, பெரும்பாடுள்ள ஸ்ரீ தேவனை அந்த சுகம் கிடைத்தவுடன் தேவனை மகிமைப்படுத்தினாங்க. அதே போல இந்த கூனி நிமிர்ந்து நடக்கும் பொழுது நம் தேவனை மகிமைப்படுத்தினாங்க. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம் கர்த்தராதி கர்த்தரை எவ்விதமாய் அவரை நம்ம ஆராதித்து அவர் உயர்த்த போகிறோம். அவர் வாழ்க்கையில செய்ய வேண்டிய அநேக அற்புதங்கள் நமக்காக காத்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் நம்மோடு இருக்கும் பொழுது எந்த தீங்கு நமக்கு அணுகாது. ஏசப்பா சொல்ற காரியம் குறித்து நீங்க ஒரு நாள் விசனப்பட வேண்டாம். அவர் சொல்லியும் செய்யாதிருக்கிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. அவர் மனமாற மனுபுத்திரன் அல்லவே. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ. தம் பிள்ளைகளுக்கு செய்த வாக்குத்தத்தங்களை எல்லாவற்றையும்
அவர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. வேதம் இப்படிதான் சொல்லுகிறது. அந்த சுகமாக்கின 2 பேரும் என்ன பண்ணியிருப்பாங்க? தேவனை மகிமைப்படுத்தினார்களாம். ஹல்லேலூயா. நம் தேவனை மகிமைப்படுத்தினார்களாம். ஹல்லேலூயா. அவரை மகிமைப்படுத்த நம் வாழ்க்கை எல்லாவற்றையும் கர்த்தர் தலைகீழாய் மாற பண்ணுவார். ஹல்லேலூயா. கோடா கோடி நன்றி சொல்லுவே, கோடா கோடி நன்றி சொல்லுவே. அப்படி எழுந்து நின்று பாடலாமா? முடிக்க போக எழுந்து நின்று பாடலாமா? என்னை புழுதியிலிருந்து தூக்கி எடுத்தீர், குப்பையிலிருந்து உயர்த்தி வைத்தீர், ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார செய்துகிறீர். என்னை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார செய்கிறீர். கோடா கோடி நன்றி சொல்லுவேன், கோடா கோடி நன்றி சொல்லுவேன், கோடா கோடி நன்றி சொல்லுவேன், கோடா கோடி நன்றி சொல்லுவேன், கோடா கோடி நன்றி சொல்லுவேன். கோடா கோடி நன்றி சொல்லுவேன், கோடா கோடி நன்றி சொல்லுவேன். குருதியிலிருந்து தூக்கி எடுத்து குப்பையிலிருந்து உயர்த்தி வைத்து ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார பண்ணுவேன். என்னை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார பண்ணுவேன். கோடா கோடி நன்றி சொல்லுவேன். ஹல்லேலூயா. அவர் நம்ம நன்மை செய்தபடினால் அவர் கரங்களை தட்டி அந்த மகளுக்கு கொடுத்த சுகத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. நாங்கள் கோடான கோடி நன்றி ஏறெடுக்கிறோம். ஆவியானவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, நாங்கள் கேட்ட சத்தியம் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் ஒரு நாள் விருதாவாய் போய்விடாதபடி ஆண்டவரே உடைய கிருபையில் கரங்களை வழி நடத்தட்டும் ஆண்டவரே. உடைய கிருபை ஆண்டவரே, கிருபை 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 சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. அநாதி சிநேகத்தா என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது. ஆமாண்டவரே, சேகத்தான் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. அநாதையாய் ஆமாண்டவரே
நன்றி. வாயில திறந்து நன்றி நம்ம சொல்லலாமா? ஓ உமக்கு நன்றி ஆண்டவரே. கரங்களை தட்டி அப்பா உமக்கு நன்றி நன்றி. ஹalleluya. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். உம்மை ஆராதனை செய்கிறோம். கரங்களை உயர்த்தி உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. துதி உமக்கே கனம் உமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே புகழ் உமக்கே துதியும் மேன்மையும் ஒருவருக்கே. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. ஆண்டவரே துதி உமக்கே துதி உமக்கே. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. துதி உமக்கே துதி உமக்கே. ஹalleluya. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. அந்த பெரும்பாடுள்ள மகள் வாழ்க்கையில் ஆண்டவரே நடந்த அற்புதங்களை வாழ்க்கையில நடக்கட்டும் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா 18 வருடமாய் ஆண்டவரே அப்பா கட்டப்படுற கூடிய வாழ்க்கையிலே என் தேவன் நிமிர பண்ணினீரே. எங்க பிள்ளைகளோட வாழ்க்கையிலே ஆண்டவரே எல்லாம் இருக்க எல்லா கட்டுகளை உடைத்த ஆண்டவரே அவர் நிமிர நடக்க பண்ண போற கிருபைகளுக்காய் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. கரங்களை தட்டி வாயில திறந்து அப்பா நன்றி சொல்லுங்க. ஹalleluya வஷகரதனமோ. ஓ நன்றி 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 தகப்பனே. ஓ நன்றி துதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ரலஷகரதனபா. ஓ ரிபலஷபரதனமா. ஓ மக்கு மகிமை ஆண்டவரே. மக்கு மகிமை ஆண்டவரே. மக்கு மகிமை ஆண்டவரே. வானங்கள் திறக்கப்படுவதாக. என் பிள்ளைகள் மேல் ஊற்றப்படுவதாக. ஓபடி வல்லமை 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 வல்லமை. ஆவியானவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. அப்பா முன்மாறிய மழை எங்க மேல் பெய்யப்படட்டும் ஆண்டவரே. ஓ உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. நான் நன்றியோடு துதிக்கிறோம் ஆவியானவரே. நன்றியோடு பேசுங்க பேசுங்க. வாய்களை திறந்து கரங்களை திட்டு ஆண்டவரோட பேசுங்க. அப்பா உமக்கு நன்றி நன்றி நன்றி. வாய்களை அகலமாய் திறக்கும் பொழுது நன்மையால் நிரப்புவேன்னு சொன்னவர் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் எல்லா தடைகளை உடைத்து போடுகிறவர். நம் உள்ளே கடந்து போகிறவர். நமக்குள்ளே உளவாகிறவர். உள்ளே உளவாடி கொண்டு இருக்கிறவர். உள்ளே அசைவாடி கொண்டு இருக்கிறவர். இங்கே நிமிர்ந்து கொண்டு இருக்கிறார். இங்கே நன்றி கொண்டு இருக்கிறார். உங்கள் துக்கம் எல்லாவற்றையும் சந்தோஷமாய் மாற்றுகிற கர்த்தர் இங்க உலாவிக் கொண்டிருக்கிறார். உலாவிக் கொண்டிருக்கிறார். உன் கண்ணீரை காண்கிறவர். உன் வேதனைகளை அறிகிறவர். வாலிப மகளே உன் எதிர்காலத்தை குறித்து நீ கண்ணீரோடு வந்திருக்கிறாயா? கர்த்தருக்கு
இனி உன்னை ஆசீர்வதித்து உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். உன்னை கர்த்தர் உயர்த்துவார். அவருடைய கரத்திலே நீ ஜீவ கிரீடமாய் மாறுவாய். நீ தேவனுக்கு பயன்படுத்தும் பாத்திரமாய் உன்னை மாற்றுவார். உன் நண்பர்களிடம் உண்மை காண்பி. உன் கர்த்தர் உனக்கு செய்த நன்மைகளை எல்லாருக்கும் அறிவி. எப்படி கர்த்தருடைய செய்தி தேசமெங்கும் பிரசாபப்பட்டு இந்த இரு மகள்களும் இயேசுவின் வஸ்திரங்களை தொட்டு ஜபாலயத்துக்கு சென்று கூணி நிமிர்ந்தாரோ, கர்த்தருடைய செய்தியை நம் தமிழகம் முழுவதும் தேசம் முழுவதும் நீ பிரசாபப்படுத்துற ஒரு வாலிப மகளாய் கர்த்தர் உன்னை எடுத்து பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. அப்பாவை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களோடு இருந்ததற்கு, எங்களோடு பேசியதற்கு உமக்கு நன்றி கர்த்தாவே. நீங்கள் மிகுதியான வேலை நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க, பெரிய காரியங்கள் செய்யுங்க. சகல துதிகளை மகிமை யாவும் செலுத்துகிறோம். எங்கள் மீட்பரும் எங்கள் நாதர் இயேசு மூலமாய் கெஞ்ச முடியாது ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே பக்கத்தில் கையை கொடுத்து உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. I love you God. Praise the Lord. இந்த நாளில் ஆண்டவர் நம்மோடு பேசின இந்த நல்ல ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ரெண்டு பெரிய அதிசயங்களை ஆண்டவர் செய்ததை குறித்து இந்த நாளிலே தியானித்தோம். ஹல்லேலூயா. எல்லாராலும் மறக்கப்பட்ட, எல்லா நம்பிக்கையும் இழந்து போன நிலைமையில அந்த 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீயினுடைய வாழ்க்கையில இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டு பெரிய ஒரு விடுதலை அன்றைக்கு பெற்றுக்கொண்டாள். இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்ட உங்களுடைய வாழ்க்கையில, இந்த காரியத்தில் என்னுடைய வாழ்க்கையில இனிமேல் நம்பிக்கை இல்லை, இனிமே இதுல ஒரு அற்புதம் நடக்க போறது இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க நினைத்து கொண்டிருக்கலாம். இயேசு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்வார் என்கிற நம்பிக்கையோடு அவரை துதிக்க ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் இழந்த பிற்பாடுதான் அந்த சகோதரியுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடந்தது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறதான நினைப்பை விட்டு விட்டு இயேசு எனக்கு அற்புதம் செய்வார், எல்லாவற்றையும் அந்த சகோதரி இழந்த அப்புறம் ஒரு அற்புதத்தை இயேசு செய்வார்னா, இன்றைக்கு என் வாழ்க்கையில அதே அற்புதத்தை இயேசு செய்வார். ஹல்லேலூயா. 18 வருடமாய் கூனியாய் இருந்த ஒரு அம்மா, ஆனால் அவர்கள் ஆண்டவரை ஆராதிக்கிறத விடவே இல்லை. ஒவ்வொரு வாரமும் கர்த்தருடைய சமூகத்தில் போய் ஆராதிப்பார்கள். பலரும் அவர்களை கேவலமாய் ஏளனமாய் பேசுகிறது உண்டு. அதையெல்லாம் அவர்கள் கேட்கவில்லை. ஒரு நாள் வந்தது, அதே ஆலயத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடந்து வந்தார். ஏளனமாய் பார்த்ததான கண்களுக்கு முன்பாடு ஆண்டவர் அவளுடைய 18 வருட பிசாசனுடைய அந்த கட்டுகள் வந்து விடுதலை கொடுத்தார். ஹல்லேலூயா. என்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் அவமானப்பட்டு கொண்டிருக்க தேவன் விடவே மாட்டார். என்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கடன் பிரச்சனையோடு போராடி கொண்டிருக்க ஆண்டவர் விடமாட்டார். சொந்த பந்தங்கள் மத்தியில, என்றைக்கும் நிந்தனையின் மத்தியில இருக்க தேவன் விடமாட்டார். ஹல்லேலூயா. உங்களுடைய நாள் ஒன்று வருகிறது. உங்களுடைய நாள் இந்த நாளாயிருக்கிறது. ஹல்லேலூயா. ஓ, எத்தனையோ பேர் அந்த கூனியான அம்மாவை பார்த்ததுண்டு, ஆனால் ஒருவரும் அவளுடைய வாழ்க்கையில ஒன்றுமே செய்ய முடியவில்லை. இயேசுவனுடைய கண்கள் அவர் அந்த ஸ்திரியை கண்டபோது ஒரு அற்புதம். உடனே அவளை தொட்டு இயேசு அறிந்து கொண்டாள். இந்த ஸ்திரீனுடைய வாழ்க்கையில இது நோயின் மத்தியிலே வந்ததான கூன் அல்ல. இவள் நோயின் மத்தியிலே கூனியா இருக்கவில்லை. பிசாசு இவளை கூனியாக்கி இன்னும் அதிகமாய் அவளை கூன பண்ணி கொண்டிருக்கிறது என்று சொல்லி கண்டு அவளை விடுதலையாக்கினார். அன்றையோடு அவளுடைய துக்கமெல்லாம் சந்தோஷமாகிவிட்டது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில வருத்தப்படுத்தி கொண்டிருக்கிற காரியங்களை இதுபோல தேவன் நீக்கி போடுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசு என் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். என்ன அவர் பார்க்கிறார். இந்த ஆலயத்தில், இந்த சர்ச்சில் ஆராதிக்கிற என் வாழ்க்கையை குறித்து அவர் பார்க்கிறார். என்னை விடுதலையாக்கும்படியா என்னை பார்க்கிறார். ஹல்லேலூயா. மனித கண்கள் என்னை ஏளனமாய் பார்த்தாலும் ஹல்லேலூயா, தேவன் என்னை அன்போடு பார்க்கிறார், ஆதரவாய் பார்க்கிறார். ஓ ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென்.
எல்லாரும் கண்களை மூடி செபிப்போம். நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோகத்தின் பரம தகப்பனே, எப்பொழுதும் பரலோக தூதல் மத்தியில் ஆராதிக்கப்படுகிற தெய்வமே, இந்த காலை வேளையில இன்றைக்கு நாங்கள் உம்மை ஆராதிக்கவும் தேவ சமூகத்தில் உம்முடைய ஆசீர்வாதங்களினால் நிரப்பப்படவும் தேவன் தந்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த மட்டும் இந்த ஜனங்களை வழிநடத்தி வந்த தேவன், இனிமேலும் ஆண்டவரே நீர் ஆசீர்வாதத்தோடு நடத்தி செல்ல போற தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்ன தேவன், எந்த ஒரு காரியத்திலும் இவர்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு, தலை குனிந்து போகாதபடிக்கு தேவன் வழிநடத்தி செல்லுங்க. ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கர்த்தாவே ஸ்தோத்திரம். உம்முடைய ஆண்டவரே ஊழியக்காரரை கொண்டு வந்து கர்த்தாவே இந்த ஜனங்களுக்கு கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். 12 வருடமாய் பெரும்பாடு உள்ளவளாய் தனக்கு தெரிந்த இடங்களில் எல்லாம் வைத்தியர்களை நாடி தேடி சொத்தை எல்லாம் விற்று செலவழித்த பின்பும் ஒரு சுகமும் இல்லாதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வந்த அந்த ஸ்திரீக்கு ஆண்டவரே உம்முடைய வல்லமையினால விடுதலையை கட்டளையிட்ட தேவனப்பா, இந்த நாளிலே என் வாழ்க்கையில எவ்வளோ முயற்சி செய்து விட்ட இந்த பிரச்சனையின் மத்தியில எவ்வளோ நான் முயன்று பார்த்து விட்டேன், எவ்வளோ செயல்பட்டு பார்த்து விட்டேன், எனக்கு ஒரு விடுதலை இல்லையே, உனக்கு ஒரு நிம்மதி இல்லையே அப்படின்னு சொல்லுகிற ஜனங்கள் உண்டு அப்பா. வார்த்தை அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவரை விடுதலையை கொண்டு வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே 18 வருடமாய் கூனியாயிருந்து கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டிருந்ததான தாயாரை ஆண்டவரே நீர் ஆலயத்தில் பார்த்தீரே ஆண்டவரே, இன்றைக்கும் கர்த்தாவே அப்படிப்பட்ட ஒரு நிலைமையோடு பலவிதமான பிரச்சனைகளோடு ஆண்டவரே தேவ சமூகத்தில் யாரெல்லாம் நின்று கொண்டு இந்த ஜெபத்தில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறார்களோ உம்முடைய அதிசய கரம் அவர்களை தொடட்டும் ஆண்டவரே, தொடட்டும் அப்பா. டச் லார்ட், தொடுங்கப்பா, தொடுங்கப்பா. நீர் தொட்டால் உடனே விடுதலை உண்டாகும். நீர் தொட்டீங்கன்னா ஒரு அற்புதம் உடனே நடக்குமே அப்பா. ஆண்டவரே தொட்டால் போதும், வாழ்க்கையெல்லாம் மாறுமே அப்பா. இந்த நாளிலே ஆண்டவரை டச் பண்ணுங்கப்பா, தொடுங்கப்பா, தொடுங்கப்பா. ஒவ்வொருவரையும் தேவன் தொட்டு விடுதலையாக்குங்க ஆண்டவரே. ஒரு மாறுதலை அவர்கள் காணட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே அந்த ஸ்திரீ 18 வருடமாய் வந்து போனது போல அன்றைக்கு போகவில்லை, நிமிர்ந்து நன்றாய் தேவனை மகிமைப்படுத்தி கடந்து போனார்கள் கர்த்தாவே. அதுபோல இந்த நாளிலே ஆண்டவரே அப்பா அந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு கம்பீரத்தோடு இந்த ஆலயத்தை விட்டு கடந்து போய் தேவனை மகிமைப்படுத்த தேவன் உதவி செய்யுங்க ஆண்டவரே. வார்த்தை கொடுத்த ஆண்டவரே உம்முடைய ஊழியரையும் கர்த்தாவே ஸ்தோத்திரம், அவருடைய எல்லா பொறுப்புள்ள வேலைகளையும் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதித்து நடத்த வேண்டுமாய் செபிக்கிறோம் அப்பா. இந்த வேளையில் எல்லாரையும் ஆசீர்வதியும் சமாதானத்தோடு அனுப்புங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேளு நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கிய சிநேகமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட தங்கியிருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாரங்களை மறவாது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம்.